முதலாக ஒரு நாட்டுக்கு போகிறேன், என்ன ஃபீல் பண்ணுற, என்ன மாதிரி இருக்கும், ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா? இந்த ஐயா ஓடுறது வந்து எலக்ட்ரிக், இப்போ கணக்க பேர் வந்து எலக்ட்ரிக்கு மாறிக்கொண்டு வரணும். யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயம் முன் கோபுரம் வந்து புனரமைக்கணும். ஐயா அதுக்கு லைசன்ஸ் தேவை இல்லையா? ஒன்றும் தேவையில்லை, லைசன்ஸும் தேவையில்லை, ஹெல்மெட்டும் தேவையில்லை. வருதா? ஐயாவில் ஹாயா போய்கொண்டிருக்கிறார். சரியான ஒரு கட்டுப்பாடாக எனக்கு உணரக்கூடிய இருந்தது. உள்ள ஃபோன் கொண்டு போயிடாது, பர்ஸ் கொண்டு போயிடாது, அதோட வாட்சஸ் எல்லாருமே வந்து கலட்டிட்டு தான் விட்டதை. ஒரு டவுட் எனக்கு இருக்குது. வெயில்டைம் கேட்டனா நான் எனக்கு அந்த டவுட் என்னவே தெரியலை. 3 மாதம் தொடர்ந்து நிற்கலாமா, இல்லாட்டி 6 மாதம் நாங்கள் தொடர்ந்து நிற்கலாமா, என்ன தொழில் செய்கிறீங்கன்னு கேட்டவ, என்ன மதம்னு கேட்டவ, கிறிஸ்டியனா ஹிந்துவான்னு கேட்டவ. 1 இயருக்கு 1 இயர் இவிசா மல்டிபிள் எடுத்தமெண்டா வந்து தொடர்ந்து இந்தியாவில் எத்தனை மாதங்கள் நிற்கலாமன் வரைக்கும் நான் ஸ்டார்டில் சொல்லியிருப்பேன் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணுமெண்டு. அதை விட என்ன இங்கே மேலதிகமாக கேட்ட வேண்டாம் வந்து ஃபோன், பர்ஸ், மணி சொல்லிட்டாங்க. இல்லை அது ஓகே, நான் தாய்லாந்து போய்க்க இமிக்ரேஷனில் சப்பாத்தெல்லாம் கழட்டி ஸ்கேனில் போட சொல்லுவாங்கள்டா. நல்ல சிவப்பு கலரில் இருக்கு பாருங்க, இது ஆரஞ்சு கலர்லையும் இருக்கு, அது வேறு வித்தியாசமாக இருக்கும். ஏர்போர்ட்லேயே அப்படி நடக்க அவன் இந்த பாதுகாப்பு கருதி வந்து அப்படி இருக்கிறது வந்து உண்மையிலேயே நன்மை தான். முதல்ல விசா வரட்டும், வந்த பிறகு அடுத்த சம்பவங்களை பார்ப்போம். வணக்கம் எல்லாருக்கும். அடுத்த காணொளியில் சந்திக்கிறோம். எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்த ஒரு பயணத்தின் ஆரம்பம், தொடக்க புள்ளி என்று சொல்லலாம். இன்றைக்கு நானும் ஜெரனும் வந்து விசா எடுக்க போகிறோம். ஆரம்பத்திலேருந்து சொல்லி கொண்டு வந்தாங்க ஒரு பயணம் கொண்டு போக போகிறோம் என்று. இடையில் தாய்லாந்துக்கு போக வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை என்று சொல்லலாம். அதோடு அதை முடிச்சுட்டு வந்து இங்கே ஊரில் இருந்துட்டு அடுத்ததாக வந்து எங்கே போக போகிறோம் எல்லாருக்குமே தெரிஞ்சுட்டு என்ன தமிழ்நாட்டுக்கு, அதாவது இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு போக போகிறோம். இப்போ நாங்கள் வரைய தாய்லாந்து முடிச்சுட்டு வந்துட்டு இங்கே கொஞ்ச நாள் நின்று நாங்கள் ஏன்னா வந்து இந்தியாவில் தேர்தல், தமிழ்நாட்டில் வந்து தேர்தல் நடந்தது. தேர்தல் நடக்கிற நேரம் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா கணக்கு செக்கப்புகள் இருக்கும், அதோட ரோடு வழிய பிரச்சாரங்கள், அதனால் கணக்கு இடங்களுக்கு போயிடாது, போலீஸ் பிரச்சனை இருக்கும், அப்படி இப்படின்னு கணக்கு இது வந்து அங்கே இருக்கிறார்கள் வந்து சொன்னோம். அதனால் நாங்கள் கொஞ்ச நாள் விட்டு தான் வந்து தமிழ்நாட்டுக்கு போக போகிறோம். அதுக்கு போகிறதுக்கு முதலாவது ஸ்டெப் பாஸ்போர்ட் இருக்குது. அதோட விசாவுக்கு அப்ளை பண்ணணும். விசாவுக்கு நாங்கள் கேட்ட மட்டில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்க இப்போ புதுசாக ஜெயிக்க எல்லாத்தையும் கேட்டு தானே செய்வோம். அப்போ முதலாவதாக போய்க்க வந்து 3 மாதம் விசா தருவினோம். 3 மாதம் விசாவுக்கு வந்து 9,000 கேட்டோம். அப்போ நான் அதை விட கூட எடுக்கிறேன்டா என்ன செய்யலாம்னு கேட்டேன்னா, அப்போ 9 மாதம் விசாவும் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமா. ஆனால் அதுக்கு வந்து கூட வரும், கிட்டத்தட்ட 40-45,000 கிட்ட கூட வரும்ன்றதை. அதோட இ விசா எடுக்கலாம்னு கேட்டோன்னா இ விசா எடுக்கலாம், ஆனால் ஸ்டாம்ப் பண்ணி தர மாட்டோம். நாங்கள் முதல் முறையாக போய்க்க ஒரு ஸ்டாம்ப் பண்ணி போனால் எங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் சேஃப்டி, போகிற இடங்களில் பிரச்சனை வர இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஃபர்ஸ்ட்டாக போய்க்க வந்து ஸ்டாம்ப் அடித்து போகணுன்றக்காண்டி எல்லாமே வந்து ரெடி ஆகிடும். இப்போ வந்து போய் கொடுக்க போகிறோம். விசா எடுக்கிறதுக்கு பாஸ்போர்ட், பர்த் சர்டிஃபிகேட், ஐசி ஃபோட்டோ காப்பி, அதோட ஃபோட்டோ வந்து அங்கே எடுப்பினோம்னு சொன்னவ. இப்போ நாங்கள் நேரடியாக போய் எடுக்கலாத. இப்போ இங்கே இருக்கிற விசா ஏஜென்ட்ஸ் மூலியமாக அங்கே போய் அங்கே பாஸ்போர்ட் தொலைஞ்சா என்ன செய்யுது? பாஸ்போர்ட் தொலைஞ்சா நீ வரையல, அது அங்கேயே தான் அடிக்கோடா. அது இப்போவே முன்னேற்பாடாக கேட்குறான். போகிற ஒரு இடங்களில் ஓட்ட தொலைக்கிறது. பாஸ்போர்ட் தொலைஞ்சா இல்லீகல் என்ட்ரி பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுவாங்க. இல்லை இப்போ நாங்கள் எங்களோட ஆதாரங்கள் ஏர்போர்ட்டில் ஒட்டும் இருக்காது. இப்போ வண்டையில் போலீஸில் போய் வண்டையில் உன்னை இருக்க வச்சு, அது பெரிய ஒரு செயற்பாடு, இருக்க வச்சு ஒரு லெட்டர் ஒன்று தருவாங்க. அந்த லெட்டரோட வந்து கேட்டால் சரி, அப்படி இல்லாட்டி கேஸை போட்டுருவாங்க. இப்போ நாங்கள் எங்கள் நாட்டில் நிற்கி ஐசி இல்லாட்டி எங்களை அரெஸ்ட் பண்ணலாம்ன்ற ஒரு சட்டம் இருக்குது. அதே வேறு நாட்டில் போய் நீ ஒரு ஆதாரம் இல்லாமல் நின்றுட்டா கப்பலில் வந்து பிடிப்பாங்க. ஏற்கனவே வந்து சொல்கிறவன் நான் கேள்விப்பட்டிருக்கேன் வந்து இந்தியாவில் வந்து இப்போ இலங்கை ஆக்கலண்டேக வந்து அகதியாக கப்பலில் கள்ளப்படகுல வந்தார்கள் வந்துருவினம்ட்டு அந்த அப்படின்ட்டு விசாரிப்பாங்க. அந்த எலெக்ஷன் டைம் ஒரு அழுது இருக்கிறாருல்ல, பார்த்தீங்களா அந்த வீடியோ? 25 வருஷமா ஒரு ஆதாரமும் இல்லாமல் வாழ்ந்துருக்கிறார். வாழ்ந்து இப்போ இந்த எலெக்ஷன் டைமோட அழுது இருக்கு ரோட்ல இருந்து. ரைட், ஏன்னா அதுதான் சரி. அப்படியான சம்பவங்கள் இருக்குது. பார்ப்போம், ஒரு எதிர்பார்ப்போட இன்றைக்கு என்ன செய்கிறோம், என்னென்ன நடக்குதுன்றது உங்களோடையும் பகிர்ந்து கொள்கிறோம். என்ற உங்களுக்குமே வந்து பிரயோசனமாக இருக்கும். அதோட எங்கள் சேனலுக்கு வந்து யாராவது புதுசாக வந்து மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. தரமான சம்பவங்கள் காத்திருக்கு. நேசமணி பாய் ஜோடா ஏடா நீங்கள் வேறு ஆனால் நல்ல சிரித்த முகத்தோடு தான் நிற்பான் நாள். போயிட்டு வரமேண்ணா.
உன்னையும் கூட்டி கொண்டு போகலான் தான் உனக்கு பாஸ்போர்ட் இருக்கா? பாஸ்போர்ட் இதில் வந்து ஐசி ஃபோட்டோ காப்பியும் ஒன்று கேட்டது. நாங்கள் ஐசி ஃபோட்டோ காப்பி இல்லை, அதனால் இங்கால கேம்பஸ் அடியில் ஃபோட்டோ காப்பி ஒன்று எடுப்போம். ஐசி இருக்குது, ஆனால் ஃபோட்டோ காப்பி இல்லை. இதில் ஃபோட்டோ காப்பி ஒன்று எடுத்துகிட்டு போவோம். எடுத்தாச்சா? மற்றது என்ன சம்பவம்னா, இந்த பழைய ஐசி இதெல்லாம் காட்டினா பிரச்சனை வச்சுக்கோ. இதில் என்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் இந்த பழைய ஐசி வந்த புது ஐசி. சரி, இப்படியே போவோம். அதோட நாங்கள் எடுக்கிற ஏஜென்சிக்கு தானே அவைகளுக்கு வந்து 2 பிரான்ச் இருக்காம். ஒன்று டவுனுக்குள்ளே, மற்றது வந்து நல்லூர் அடிக்கிட்ட வரட்டாம். அதுதான் எம்பசி கிட்டண்டபடியாக வந்து அதுக்கு தான் போக போகிறோம். முதலாக ஒரு நாட்டுக்கு போக போகிறேன். என்ன ஃபீல் பண்ணுற? என்ன மாதிரி இருக்கும்? ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா? அது தெரியாது இப்போதைக்கு, இங்கே இருக்க தெரியாது. அதாவது அந்த வெளிக்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிருக்க தான் அந்த ஒரு பூஸ்ட் ஒன்று வரும். நீங்கள் பார்ப்பீங்க, எல்லாத்தையும் நீங்கள் பார்ப்பீங்க. மற்றது பார்த்தீங்கன்னா என்னடா பைக்கில் போகிறாங்கன்னு யோசிப்பீங்க. இது ஒரு எலக்ட்ரிக் பைக். இப்போ இது நிலவர பெட்ரோல் பிரச்சனைக்கு இந்த பைக் நல்லது. ஃப்ரெண்ட் ஒரு ஆண்ட நாங்கள் வேண்டி கொண்டு போகிறோம். நல்லா இருக்குது, ஓடுறதுக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்குது. இந்த ஐயா ஓடுறது வந்து எலக்ட்ரிக். இப்போ கணக்க பேர் வந்து எலக்ட்ரிக்கு மாறிக்கொண்டு வரணும். ஏன்னா நாட்டு நிலம் அப்படி. இந்த ஐயா ஓடுறதுக்கு வந்து லைசன்ஸ் தேவையில்லை. ஐயா அதுக்கு லைசன்ஸ் தேவையில்லையா? ஒன்றும் தேவையில்லை, லைசன்ஸும் தேவையில்லை, ஹெல்மெட்டும் தேவையில்லை. வருதா? ஐயாவில் ஹாயா போய்கொண்டிருக்கிறார். எங்கடைக்கு தேவை. அதுக்கு நம்ம பிளேட்டும் இல்லை, சும்மா நார்மலாக வயசான ஆக்கள் இருக்கணுமெண்டா வந்து உங்களுக்கு அது ஓகே. வயசான ஆக்கள், சின்ன பிள்ளைகள் இருக்கணுமெண்டா வந்து அது ஓடலாம். ஆனால் அது கிட்டத்தட்ட 40-50 கிலோமீட்டர் தான் ஓடுமென்னு நினைக்கிறேன். இது 100 கிலோமீட்டர் ஓடும். இது டிவிஎஸ்ன்ற பிராண்ட் உண்டு, டிவிஎஸ் ஐக்யூ உண்டு. யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலயம் முன் கோபுரம் வந்து புனரமைக்கிறோம். சரி, இதுக்கு கிட்டத்தான் முதல் வந்து இந்தியன் எம்பசி வந்து இந்த இடத்துல இருந்தது. அப்போ இதுக்கு பக்கத்தில் கணக்கு அந்த இந்தியன் விசா எடுக்கிற இடங்கள் இருக்குது. நாங்கள் அருண் விங்ஸ் என்ற இந்த இடத்துல வந்து விசாவுக்கு கொடுக்க போகிறோம். ரைட்டு, இதெல்லாம் வந்து நாங்கள் எங்களுடைய ஃபோமை வந்து கொடுக்க போகிறோம். இந்திய விசா நிரப்பும் இடம். ஏற்கனவே இன்னும் முருகா வந்தேன் நான் இதில். ஐசி ஃபோட்டோ 2 பேருக்கா? இது ப்ரீவியஸ் பாஸ்போர்ட். இது ஃபஸ்ட்டு யூகே இல்லை, இந்தியா இல்லை. ஜெஃப்னா ஆ சரி, உள்ளே வந்து ஃபார்ம் எல்லாம் வந்து அவையிலே வந்து நிரப்பிட்டோம். அதோட எனக்கு இங்கே வரைக்கும் நான் ஸ்டார்ட்டில் சொல்லியிருப்பேன் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணுமெண்டு. அதை விட என்ன இங்கே மேலதிகமாக கேட்ட வேண்டாம் வந்து இங்கே இருக்கிற இது இந்தியாவுக்கு நாங்கள் போகிறோம் தானே. இந்தியாவுக்கு போய்க்கு இந்தியாவில் இருக்கிற ஒரு ஆளுடைய அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் இது எனக்கு தெரியாது. அப்புறம் அங்கே ஒரு அண்ணா இருக்கிறார், அவர்கிட்ட தொடர்பு கொண்டு அவர் தான் அவர்கிட்ட அட்ரஸ் எடுத்து நாங்கள் ரெண்டாவது ஒரு சேஃப்டிக்காண்டி அதோட இங்கே இருக்கிற எங்களோட நம்பரும் கொடுக்கணும். அதோட எங்களோட இந்தியா வராத இங்கே பெர்மனெண்ட்டாக இருக்கிற ஒரு ஆளுடைய நம்பர் கொடுக்க வேண்டி இருந்தது. ஏன்னா அங்கே போய் எங்களை பற்றி ஏதாவது இன்கொயரி இல்லாட்டி எங்களுக்கு ஏதாவது நடந்தால் கூட இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்படி ஒரு பாதுகாப்பு அலுவல்களாக இருக்கலாம். அதோட நான் தொடக்கத்தில் சொல்லியிருப்பேன் 9,000. ஆனால் அதை விட வந்து இங்கே குறைவாக தான் செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. ஏன் நான் 9,000 வேண்டான்ட்டு ஜெஸிட்ட கேட்டினான். ஜெஸிட்ட கேட்க ஜெஸி வந்து விடிய கேட்டினான். விளாத்துக்கு எடுத்தீங்கல்ல ஜெஸி 3 மாதத்துக்கு தான் 9,000 வேண்டாம். ஆனால் அதை விட இங்கே நாங்கள் குறைவாக தான் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ 12 மணியோட வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். இப்போ
இங்கே எல்லாம் ஃபார்ம் எல்லாம் ஃபில்லப் பண்ணியாச்சு. நீ ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறதுக்கு வந்து நாங்கள் இந்தியன் எம்பசிக்கு வந்து எல்லாருமே வந்து போகணும். நான் மட்டுமில்லை, கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கிட்ட உள்ளே இருக்கணும். அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு இங்கே ஃபோட்டோக்கள் கேட்டவை மற்றது ஃபோட்டோ வரைக்கே சொல்லிக்கணும். நீங்கள் ஃபோட்டோ எடுக்க தேவையில்லை, ஃபோட்டோ இங்கே எடுக்கலாமெண்டா இப்போ இங்கே எடுத்து இங்கேயே கழுவி மிச்சம் எங்களுக்கு ஒரு அலைச்சல் ஒன்றுமே இல்லை. அவையிலே ஃபார்ம் எல்லாமே ஃபில்லப் பண்ணிவிட்டு மற்றது வேறு என்ன கேள்வி கேட்டவ, நீங்கள் சிங்கிளாக மெரீடான்னு கேட்டவ, என்ன தொழில் செய்கிறீங்கன்னு கேட்டவ, என்ன மதம்னு கேட்டவ, கிறிஸ்டியனா ஹிந்துவான்னு கேட்டவ, வேறு என்ன கேட்டவ, வேறு எப்படியான தனிப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கேட்டவ, இப்போ எத்தனையாம் தேதி மட்டும் போக போகிறீங்க அந்த மாதிரி கேட்டவா. அதோட நாங்கள் எடுக்கிறது 3 மாதத்துக்கு வந்து ஒரே ஒரு தான் நாங்கள் போய் வரக்கூடிய மாதிரி இருக்கும். சிங்கிள் என்ட்ரி தான் இருக்குது. இதே மாதிரி 1 இயர் எடுத்தீங்கன்னா 1 இயர் விசா எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது மல்டிபிள் என்ட்ரியாக இருக்கும். மல்டிபிள் என்ட்ரினா நீங்கள் அடிக்கடி போயிட்டு வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட எனக்கு ஒரே ஒரு டவுட் வந்து யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் 1 இயருக்கு 1 இயர் விசா மல்டிபிள் என்ட்ரி எடுத்தோம்னா வந்து தொடர்ந்து இந்தியாவில் எத்தனை மாதங்கள் நிற்கலாமன்ற ஒரு டவுட் எனக்கு இருக்குது. வெயில்டைம் கேட்டால் நான் எனக்கு அந்த டவுட் என்னமே தெரியலை. 3 மாதம் தொடர்ந்து நிற்கலாமா, இல்லாட்டி 6 மாதம் நாங்கள் தொடர்ந்து நிற்கலாமா, இல்லாட்டி எங்கள்கிட்ட நாட்டுக்கு வந்துட்டு திருப்ப போகணுமா. சரி கூடுதலாக எனக்கு தெரிஞ்ச மட்டும் வந்து நாங்கள் 3 மாதம் நிற்கலாம். அதுக்கு பிறகு திருப்ப டிக்கெட் போட்டு எங்களோட நாட்டுக்கு வந்துட்டு போகணும். அப்படி கூட நின்றமெண்டா வந்து எங்களுக்கு பிரச்சனைகள் வருமென்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கிறேன். என்னென்னு சரியாக தெரியலை. சரியாக தெரிஞ்சாக்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரி, அப்படியோ இங்கே எல்லாம் நிரப்பிட்டு இங்கேருந்து இனி எம்பசிக்கு போக போகிறோம். எம்பசி இதுக்கு பக்கத்தில் முதல் கேட்க வந்து ஈஸியாக இருந்தது. இதில் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணிவிட்டு அங்காலே போய் கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் இப்போ கொஞ்சம் இடம் மாற்றினோம். இப்போ இவையிலே எல்லாரையும் கூட்டி கொண்டு போய் அங்கே எடுத்து தருவினோம். முதல் பக்கத்தில் இருக்க ஈஸியாக இருந்தது. இப்போ இதுலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம், இதுலேருந்து அடுத்த ஒழுங்கை தான். ஆனால் இப்போ யாரும் பஸ்ஸில் வர்றீங்க இல்லாட்டி ஆட்டோவில் வர்றீங்கன்னா வந்து ஆட்டோ விடாமல் வச்சுருந்தீங்கன்னா ஃபார்மை ஃபில்லப் பண்ணிவிட்டு அப்படியே போகலாம். அப்படி இல்லாட்டி இதுக்கு முன்னாலே ஆட்டோக்கள் நிற்கும். இப்போ போக்குவரத்து வசதி எல்லாம் ஆப்புகள் எல்லாமே இருக்குது தானே, இல்லை ஆப்புகளில் போட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையும் வந்து அவையிலே கொண்டாடணும். அங்கே அப்ளை பண்ணின எல்லாரையும் வந்து அவையில் கொண்டாடணும். எங்களுக்கு எவ்வளோ எடுத்தவ? 14,000. 2 பேருக்கு வந்து 14,000 எடுத்தவ. ஒரு ஆளுக்கு 7,000 அப்படித்தான் வந்து முடிஞ்சது. அதையும் நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். ஜெஸ்ஸி சொன்னதை விட குறைவாக தான் இருந்தது. இப்போ பொஸ்கோ இருக்குது தானே, இந்த பொஸ்கோவுக்கு பக்கத்தில் ஒரு ஒழுங்கை ஒன்று இருக்குது. இந்த ஒழுங்கைக்கில் தான் வந்து இருக்குது இந்தியன் துணை தூதரகம். அந்த அதோடையே சேர்த்து இப்போ எம்பசியும் வந்து வந்துச்சு. எத்தனை பேர் பொஸ்கோவில் படித்த நீங்கள் என்றது வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நான் நினைக்கிறேன் இந்த இதில் தான் வந்து ஃபுல்லாக மாறிச்சு. இதுக்கெல்லாம் நாங்கள் போய் ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கணும். இந்த ஆக்கள் நிற்கிற பாருங்க, இதில் கொடியெல்லாம் போட்டிருக்கு. ஜென்ரல் ஆஃப் இதில் தான் வைக்கணும். சரி, இப்படி இதுக்கு பக்கத்துலேயே வந்து வேண்ட பார்க்கிங் இருக்குது. பார்க்கிங்கில் வாகனம் விடலாம். பின்னாலே இருக்குது. உள்ள 12 மணியோட வந்து க்ளோஸ் பண்ணிக்கணும். கெதியா போட்டான்னு சொன்னவன். இப்போ அப்ளை பண்ணிட்டு வந்துட்டோம். இதோட என்ன சொல்லணும்னா, முதல் அங்கே நல்லூர்கிட்ட இருந்ததானே அப்படி இருக்க வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது. சும்மா நோமலாக போயிட்டு நோமலாக வரக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ இங்கால மாற்றின உடனே இங்கால சரியான ஒரு கட்டுப்பாடாக எனக்கு உணரக்கூடிய மாதிரி இருந்தது. உள்ள ஃபோன் கொண்டு போயிடாது, பர்ஸ் கொண்டு போயிடாது, அதோட வாட்சஸ் எல்லாருமே வந்து கலட்டிட்டு தான் விட்டவ. சரி, இப்போ 2 பேருக்கும் கொடுத்துட்டு வந்துட்டோம். ஃபிங்கர் பிரிண்ட் எல்லா ஃபிங்கர் பிரிண்ட்டும் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டோம். இனி அவையிலே நாங்கள் கொடுத்தோம் தானே விசா, அவையிலே வந்து கலெக்ட் பண்ணி எங்களுக்கு வந்து வந்த அப்புறம் சொல்லிவிடும். இப்போ நாங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் வச்ச நாள்லேருந்து 3 ஒர்க்கிங் டேஸ். இன்றைக்கு நாங்கள் வெள்ளிக்கிழமை வச்சுக்கிறோம். அதனால் சனி ஞாயிறு வராமல் அடுத்த 3 நாளுக்கு பிறகு தான் வந்து எங்களுக்கு விசா வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமென்னு சொன்னவன். நான் எத்தனை நாளில் வருதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அதோட அந்த உள்ளுக்குள்ளே போனது அதான், அது வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது, அது தனியான ஒரு அந்த கமிஷன் இடமண்டபடியாக வந்து அதுக்குள்ளே போகிறதுக்கு சரியான கட்டுப்பாடுகள். முதல் தனியே இருந்தது எம்பசி, தனியாக இருந்தபடியாக சும்மா நார்மலாக போயிட்டு வரக்கூடிய மாதிரி முதலும் எனக்கு ஞாபகம் இருக்குது. போயிட்டு வந்தோம். ஆனால் அது சரியான க்ரௌடாக இருந்தது. இப்போ பெரிய க்ரௌடான்னு இல்லை, ஆனால் அப்படி தான். என்ன அப்புறம் பஜாஜா ஃபோன் பர்ஸ் மணி சொல்லிட்டாங்க இல்லை, அது ஓகே. நான் தாய்லாந்து போய்க்க இமிக்ரேஷனில் சப்பாத்தெல்லாம் கழட்டி ஸ்கேனில் போட சொல்லுவாங்கள்டா. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த தாய்லாந்து போய்க்க அதுதான் சம்பவம் நடந்தது. இமிக்ரேஷனில் சப்பாத்து கழட்டி அது மெய் ஏர்போர்ட்டில் இப்போ நாங்கள் ஏதாவது கொண்டு போய்க்க கடத்துவோம்
தங்கங்கள் போதைப் பொருட்கள் ஏதாவது சப்பாத்தில் வந்துட்டு இப்போ படத்தில் பார்க்குற மாதிரி தானே அப்படி ஏதாவது கடத்துவம் பண்ணுறதுக்காண்டி செக் பண்ணுறதுக்காண்டி அப்படி ஸ்கேனில் போட்டுட்டு போனவன். அப்போ ஏர்போர்ட்லேயே அப்படி நடக்க அவன் இந்த பாதுகாப்பு கருதி வந்து அப்படி இருக்கிறது வந்து உண்மையிலேயே நன்மை தான். கொடுத்துட்டோம். இன்றைக்கு நாங்கள் எத்தனை மணிக்கு விളിக்கிறாங்க? 10 மணிக்கு விളിக்கிறாங்க. அப்படியே வந்து ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி 12 மணி இப்போ சரியாக வந்து 12:01க்கு கொடுத்துட்டு இதில் 2 காட்சி பண்ணுறோம். இனி விசா வந்த அப்புறம் தான் இன்ன திட்டங்கள் இது என்று செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட இந்தியாவில் இருக்கிற ஒரு ஆளோட அட்ரஸும் ஃபோன் நம்பரும் கொடுத்துனாங்க. அது சில வேளை ஏர்போர்ட்டில் சரி அப்படி ஏதாவது டவுட் வந்தால் விசாரிக்கிறாங்க அப்படியாகவும் இருக்கலாம். இனி ஏதாவது அப்டேட்ஸ்கள் வந்தால் நான் உங்களுக்கு அப்படி உதாரணம் இனித்தான் போய் சமைக்கணும். என்ன கடையில் சாப்பிடுவோமா சமைப்போம்? சரி அப்படி நாங்கள் இங்கேருந்து வெளிக்கிறோம். பார்ப்போம் எத்தனை நாளில் வருதுண்டு. கிட்டத்தட்ட வந்து 1 கிழமை 2 கிழமைக்குள்ள கட்டாயம் நாங்கள் வந்து வெளிக்கிட்டுருவோம். இந்தியா வரந்துடுவோம். கொழும்புல இல்லை, யாழ்ப்பாணத்துல தான் போவோம். அதோட டிக்கெட் இன்னும் போடல. டிக்கெட் விலை விசாரிச்சுன்னா நான் சொன்னது வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து போகிறதும் கொழும்புலேருந்து போகிறதும் கிட்டத்தட்ட ஒரே விலை தானண்டு. அதுக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்தே போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. கொழும்பு 52, யாழ்ப்பாணம் 64 இல்லை இப்போ வந்து சேமாக தான் போகுதான். இப்போ சேமாக தான் போகுது. மற்றது அப்படி என்றாலும் இப்போ இங்கேருந்து அங்கே போய் போக்குவரத்து இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு பஸ்ஸுக்கு 3000. நீங்கள் தாய்லாந்து போகிற டைம் நான் போனேன். துபாயில் இருந்தீங்க வாங்க டிக்கெட் போடுறதுக்கு போனேன். அப்போ 64,000 கொழும்பு 42,000. இப்போ கிட்டத்தட்ட 2லேருந்து போகிறது ஒரே ப்ரைஸ் என்ற மாதிரி தான் சொல்லியிருக்கேன். சரி பார்ப்போம். அப்படி அப்ளை பண்ணிங்க. கிட்டத்தட்ட கிட்ட மட்டும் தான் அப்ளை பண்ணோம். முதல்ல விசா வரட்டு வந்த பிறகு அடுத்த சம்பவங்களை பார்ப்போம். சரி அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நண்பர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள், எங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள். அதோட ஏதாவது பிரயோசனமான தகவல்கள் உங்களுக்கு இந்த வீடியோ மூலியமாக கிடைச்சிருந்ததுன்றா கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது போகிறதுக்கு இருக்கிறீங்க, உங்களுக்கு சின்ன சின்ன டவுட்டுகள் இருந்தது, அந்த டவுட்டுகள் இது மூலமாக தீர்ந்தது, இல்லாட்டி ஏதோ ஒரு தகவல் உங்களுக்கு பிரயோசனமாக இருந்தது என்றாலும் மறக்காமல் எங்களுக்கு தெரிவியுங்கள். சந்திப்போம். என்ன பாய் 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 பாய். சரி அங்கேருந்து வரைக்க 2 பழம் பண்ணிடுறாங்க. அடிக்கிற வெக்கைக்கு இது என்னென்னு சொல்லுங்கண்ணா? உங்களோட ஊரில் என்னென்னு சொல்லுங்கன்னு சொல்லுங்கள். எங்களோட ஊரில் வத்தாப்பழம்னு சொல்லுவோம். சில பேர் இந்தியாவில் தர்பூசணி என்று இதை தான் சொல்லுவேன். ஆனால் எங்களோட ஊரில் தர்பூசணி வெரைட்டியில் கணக்க வெரைட்டி இருக்குது. அதனால் நான் கண்ட இடத்துல 2 வெரைட்டி இருக்குது. சில 3-4 வெரைட்டி இருக்குது. மஞ்சள் கலரில் வரும், சிவப்பு கலரில் வரும், மற்றது லைட் சிவப்பில் வரும். இந்த 2ஐயும் வந்து வெட்டி பார்ப்போம். 2 ஒன்று தான். உள்ளுக்குள்ள இருக்கிற கலர்கள் வித்தியாசம். அதனால இது வந்து டார்க்னு சொன்னாங்க. இதை கட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு. வெட்டுவோம். சம்பவம் நடந்துட்டு வெட்டுறதுக்கு 2 வாழே உடைஞ்சிச்சு. இதுக்கு உள்ளுக்குள்ளேயும் வந்து நல்ல சிவப்பு கலரில் இருக்கு பாருங்க. இது ஒரேஞ்ச் கலர்லேயும் இருக்கு. அது வேறு வித்தியாசமாக இருக்கு. இது டார்க் சிவப்பாக இருக்கு. இதையாவது ஒரு படியாக வெட்டுறதுக்கு முயற்சி செய்வோம். 2 ஒரே கலர் தான் இருக்கு. நீங்கள் பாருங்க, இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு சொல்லுங்க. ஆனால் இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக நல்ல டார்க்காக தான் இருக்கு. தனியாக நாங்கள் இதில் மட்டும் பார்க்காம என்னென்ன டேஸ்ட் வித்தியாசம் இருக்குன்னு தெரியாது. நல்லா வெக்கைக்கு நல்லா தண்ணி குடிங்க, நல்ல பழங்கள் சாப்பிடுங்க. இதை நாங்கள் சொல்லக்கூடாது, நாங்களே இருந்துட்டு தான் சாப்பிடுவோம். உங்களுக்காக நானும் ஒரு பைக். இந்த சைனாவில் இன்னும் சுகமாகறாக்கு இந்த விதைகள் இல்லாத பழங்கள் எல்லாம் அறுவடை செய்கிறாங்க. இதை சாப்பிடக்க அந்த விதையை எடுத்து துப்புறது அடுத்த கஷ்டமான வேலைன்னு. இதுலேயும் ஒரு பீஸ் ஒன்று எடுத்து சாப்பிடுவோம். ஜெரின் ஆனால் முதல் சாப்பிட்ற விதை சரியான கரப்பாக இருந்த இந்த விதை பாருங்க ப்ரௌன் ஆகிடும். சரியா சரியா
டேஸ்ட்லேயும் வந்து வித்தியாசமாக இருக்குது. அது நல்ல தனித்தன்மையாக இருக்குது, இது லைட்டாக ஒரு மாத்தன்மை என்பது.